Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு அதிக லாபம் தரக்கூடிய 2 ரூபா சந்தனம் பாக்கெட் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அட்டை வீடியோஸ் போட்டுறேன். கடுகுல ஆரம்பிச்சு கறி மசாலா வரைக்கும் ஒரு 10 அட்டையாவது போட்டிருப்பேன். அப்புறம் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி அட்டை போட்டுக்கிறதுல எவ்வளவு லாபம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். லிங்க்ல தரேன் பார்த்துக்காங்க. சேனல்ல நிறைய இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபாஸ்டா சேல்ஸ் இருக்கக்கூடிய 2 ரூபா சந்தனம் பேக்கெட் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரூபா சந்தனம் வந்து கடை வச்சிருக்கவங்களுக்கும் தெரியும். லூஸ்ல எண்ணி குடிப்பீங்க. சரிங்களா, ₹1 2 ஒரு ஊர்ல ஒரு மாதிரி எண்ணி பேப்பர்ல மடிச்சு குடிப்பீங்க. ஆனா அப்படி பேப்பர்ல மடிச்சு கொடுக்கறது வந்து கஸ்டமர் கேட்க மூச்சுதான் நம்ம எடுத்து கொடுப்போம். நீங்க அட்டையில போட்டா அவங்களாவே கஸ்டமராகவே வாங்கிட்டு போயிருவாங்க. சரிங்களா, ஒரு பேக்கெட் சந்தனம் கொடுங்கன்னு சொல்லி அடிக்கடி வாங்கிட்டு போயிருவாங்க. எனக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்படி டப்பால தான் போட்டு வித்துருந்தேன். சந்தனம் பேக்கெட் போட்டு நான் வந்து பெருசா எங்கேயும் பார்க்கல. 2 ரூபாய் பேக்கெட்லாம் எந்த கடைக்கும் பார்க்கல. 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு சிட்டி சைட்ல இருக்கும். 2 ரூபாய் பேக்கெட் நான் ட்ரையல் போட்டு கடைக்குள்ள வச்ச உடனே சேல்ஸ் வந்து சந்தனம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு கடை வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அட்டை பிசினஸ் போடுறவங்க நீங்க நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி அட்டையெல்லாம் உங்க கடை நீங்க லைனுக்கு போறவங்க இது உங்க கூட ஏத்துங்க. கண்டிப்பா இதெல்லாம் சேல்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து ஒரு சந்தனம் வாங்கிக்காங்க. சரிங்களா, சந்தனம் டப்பா வந்து நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனியா, பிராண்டட் மீன்ஸ் சந்தனம் வந்து உடையாம இருக்கணும். சரிங்களா, உடையாம நல்லா டிசிப்ளினான கம்பெனி, அதாவது கிராம் படி கரெக்டா இருக்கணும், கவுண்டிங் கரெக்டா இருக்கணும். சரிங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சந்தன டப்பால எவ்வளவு சந்தனம் இருக்குன்னு எண்ணி காமிக்க போறேன். சரிங்களா, இந்த கம்பெனி வந்து எனக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த கம்பெனி நான் எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரு சூடமாவது ஒரு சந்தனமாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்க. ஒண்ணு கூட உடஞ்சிருக்காது. சரிங்களா, அந்த அளவு நீட்டா இருக்கும். இப்போ நான் வந்து இது ஒரு 10 10 உங்களுக்கு நான் அடிக்கையில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுதேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல வந்து மொத்தம் வந்து 52 சந்தனம் இருக்கு. சரிங்களா, அதாவது கணக்குப்படி கரெக்டா ஒரு டப்பாக்கு 50 சந்தனம் இருக்கணும். 50 சந்தன டேப்லெட். சரிங்களா, இதுல வந்து 52 இருக்கு. ஏன்னா அவங்க கிராம்ல தான் போடுவாங்க. சரிங்களா, 150 கிராம் அப்படின்னு போடும் பட்சத்துல 1 2 அதிகமா தான் வரும். சரி, இப்போ இதோட ரேட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 ரூபாய்க்கு வந்து 4 சந்தனம் வைப்போம். டக்குன்னு ஒரு 5 பேக்கெட் மட்டும் போட்டு காமிக்க. அப்புறம் இதோட ரேட்டு இதோட லாபம் என்ன அப்படிங்கறது சொல்லேன். சரிங்களா, இது வந்து நம்ம கடைக்கு வந்த அட்டை தான். சரிங்களா, கடைக்கு வந்த ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணிட்டு அந்த அட்டை தான் எடுத்திருக்கேன். இது வந்து இது கொஞ்சம் பார்க்க லுக்கா இருக்கும். சரியா, இப்போ ஒரு 5 பேக்கெட் போட்டுட்டு அடுத்து வந்து இதோட லாபம் இதோட ரேட்டு அப்படிங்கறத சொல்லேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 5 பேக்கெட் போட்டோம். இதை வந்து நம்ம பின் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தன அட்டை எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். நீங்கள் கடையில் தொங்க போட்டால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா, அதனால தான் இந்த இதை வந்து ட்ரை பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதோட விலை என்ன? அட்டை வந்து நம்ம கடைக்கு வந்தது. நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அட்டைக்கு ஒரு 50 பைசா போட்டுக்காங்க. சரிங்களா, கவர் வந்து 2 ஹாலுக்கு 2 முக்கால். சரிங்களா, 2 ஹாலுக்கு 2 முக்கால். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் சைஸ். முதல் சைஸ் கவர்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. கவர் ஒரு 2 3 பைசா தான் வரும். இந்த கவர் வந்து 1 கிலோல ரொம்ப இருக்கும். 120 ரூபா 1 கிலோ, எப்படியும் ஒரு 2000 பீஸ்க்கு மேல இருக்கும். அவ்வளோ இருக்கும். சரிங்களா, குத்து குத்தா இருக்கும். இந்த கவருக்கு அவ்வளோ இது. சரி, சந்தனம் வந்து நான் வாங்கியிருக்க கம்பெனி வந்து இந்த பாட்டில் வந்து 9 ரூபாய். சரியா, இதோட ரேட் வந்து 9 ரூபாய் தான் இருக்கு. 8 ரூபாய் 9 ரூபாய் 10 ரூபாய் 11 ரூபாய் 12 ரூபாய் ஒரு ஊருக்கு தக்கன இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வந்து எனக்கு பாட்டில் வந்து ஹோல்சேல் ரேட் வந்து 9 ரூபாய் தான். இப்போ வந்து நமக்கு வந்து 9 ரூபாய். சரிங்களா, 9 ரூபாய் 50 சந்தனம் கனெக்ட் பண்ணிக்கிடும். ஏன்னா இப்போ 52 இருக்கு. ஆனா கரெக்டான இது வந்து 50 தான் இருக்கும். 2 நம்ம எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சரியா, அப்படிங்கும் பட்சத்துல ஒரு சந்தனம் வந்து ஒரு சந்தன டேப்லெட் வந்து 18 பைசா உழுது. சரிங்களா, 18 பைசா இன்ட்டு 4 அப்படின்னு போட்டா 72 பைசா. சரிங்களா, 4 சந்தனத்தோட விலை 72 பைசா. கவருக்கு ஒரு 3 பைசா வைக்கலாம். ஸ்டாப்லருக்கு ஒரு 5 பைசா. 80 பைசால நம்ம கதை முடிஞ்சு நம்ம வந்து இதை 2 ரூபாய்க்கு விற்கிறோம். சரிங்களா, இப்போ நீங்க இந்த இப்படி பாட்டிலே வித்துருவேனே, எனக்கு அதுல இந்த கவரு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு கேட்டா சேல்ஸ் வந்து ஸ்பீடு. சரிங்களா, சந்தனத்தை வந்து நீங்க இப்படி அட்டை போட்டு போட்டா சேல்ஸ் வந்து நல்லா ஸ்பீடா இருக்கும். அட்டை பிசினஸ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதுல பெரிய அளவு லாபம் வைக்காதுங்க. அப்படியே ஒரு பேக்கெட்டை வந்து கடைக்காரங்களுக்கு ₹1 1.25 ரூபாய் அப்படியே கணக்கு பண்ணி கொடுங்க. 2 ரூபாய்க்கு வில்லுங்கன்னு கொடுங்க, உடனே வாங்கிடுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்றப்போ ₹1 சந்தனம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் 3 ரூபாய் கேட்க மாட்டாங்க, 5 ரூபாய் கேட்க மாட்டாங்க.
ரூ. 2 ரூ. 4 6 அப்படின்னு டபுளாக போகிறப்போ நமக்கு சேல்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி அட்டை போடுறப்போ எனக்கு வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அட்டை போடுறதுல வந்து உங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்குது. சிறுதொழில் பண்ணணும், இந்த லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க சந்தனத்தையும் உங்கள் பிஸ்னஸ் கூட வைங்க. உங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மளிகை கடை வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை யூஸ் சொல்லுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.